ஹாய். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அடைச்சி ஓடுதுன்ட்டு ப்ராப்ளங்க. யார் வண்டி இல்லை, நம்ம வண்டி தான். ஏன்னா நம்ம இப்போ பொங்கலுக்கு ரைடு கிளம்புறோம். சரி, இன்னைக்கு கிளம்புறப்போ சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன். சரி, இப்போ தான் அந்த கார்பரேட்டரோட ப்ராப்ளத்தையும் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கழட்டுறோம். இது என்ன பிரச்சனைங்கன்னா, மெயினாக இந்த கார்பரேட்டர் டைஃபார்ம் கார்பரேட்டர் இருக்குது. டைஃபார்ம் கார்பரேட்டரில் பார்த்திங்கன்னா இது வேகமாக கிழிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு. நல்லா தேஞ்சிருக்குங்க, ஒயிட் ஆயிடுச்சு. ரெண்டாவது இதில் டேமேஜ் பாருங்கள், இங்கேயே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த டைஃபார்மில் இந்த கார்பரேட்டர் இந்த டைஃபார்ம் வந்து கிழிஞ்சிருக்கு 2 இடத்துல. வேறு இங்கே ஒன்று கிழிஞ்சிருக்கு, இங்கே ஒன்று, இன்னும் வேறு இங்கே பாருங்க, க்ளீனாக இப்போலாம் கிழிஞ்சிட்டு வருது. ஸோ 3 இடத்துல கிழிஞ்சிருக்கு. இதனால தான் மெயினாக அடைச்சி ஓடுறது இந்த ப்ராப்ளம் எல்லாமே. ஸோ நம்ம இப்போ புதுசு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஹோண்டாவில் வாங்கியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 507 ரூபா. ஓய் தான், 507 ரூபா. அதுதாங்க இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்க்ரூ வரும். லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த ஸ்லாட்டில் போய் லாக் ஆகிருக்கும். அதை நம்ம லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணோன்னே அது ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பின்னு நீடில், ஓகேங்களா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் பெட்ரோல் பிடிச்சி கார்பரேட்டர் கழட்டி க்ளீனே பண்ணிடுவோம். பாருங்க, புதுசு எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, சூப்பராக இருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. இது பக்காவாக உள்ளே வச்சுட்டு அழகாக அப்படியே லாக் பண்ணிட்டா இங்கே நின்றுடும். மெயினாக அந்த கார்பரேட்டில் ஓட்டை இருந்ததுன்னா அந்த டைஃபார்மில் ஏர் லீக் ஆகிருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து அடைச்சி ஓடும். வண்டி வந்து காலையில் ஸ்டார்ட் ஆகாது, ரொம்ப நேரம் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகும். காலைல அப்படி ஸ்டார்ட் ஆனாலும் அடைச்சி ஓடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கு கரெக்டாக உட்காரலன்னா ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 40-60க்கு மேலெலாம் ஏறாது, லாக் ஆன மாதிரி நின்றும். அதனால் ஸோ இது கரெக்டாக இறங்குதான்னு பார்த்துக்கணுங்க. ஓகே, இந்த டைஃபார்ம் மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடு 60க்கு மேலே ஏறலை அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக உட்காராமல் இந்த மடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்ப்ரிங் வந்து டென்ஷன் ஃபுல்லாக அப்படியே ஏறி இறங்கணும். அப்படி மடிச்சுக்கிட்டு நின்றுச்சுன்னா கரெக்டாக ஏறி இறங்காது. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 60க்கு மேலே ஸ்பீடு போகாது. ஆனால் யாராவது ரொம்ப ஸ்பீடு ஓட்டுறாங்க, அவங்க அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். த்ராட்டல் ஃபுல்லாக லாக் பண்ண வரவும் கூட ஸ்பீடு ஏறாது. அப்படியே எடுத்துட்டு மாட்டு.
ஓகேங்க, இப்போ டயஃப்ராம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம கார்பரேட்டரெல்லாம் ஃபுல்லாகவே அன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறப்ப தான் பார்த்துருந்தோம் டயஃப்ராம் போயிருக்குன்னு. அப்போ அமௌண்ட் இல்லை வாங்குறதுக்கு, இப்போ வாங்கியாச்சு. திருப்பி கார்பரேட்டரை வந்து அவங்களோட பொசிஷனில் கரெக்டாக மாட்ட வேண்டியதான். இந்த சைடு மாட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உள் சைடு வந்து இது மாதிரி உள்ளே வந்து முதல்ல உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளி சைடு வச்சு அமுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த சைடில் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு தள்ளினோம்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும் கரெக்டாக. நான் அந்த டயஃப்ராம் கரெக்டாக உட்காரலங்கன்னு தெரியறதுக்கு வந்து, கரெக்டாக உட்காராமல் இருந்தேன்னா நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியுங்கிறது இல்லை, நம்ம ஆர்பிஎம் ரைஸ் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும். ஃபுல் ஆர்பிஎம் ஏறாது. அப்போயே தெரிஞ்சுக்கலாம், ஓகே டயஃப்ராமோட ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக உட்காரல அப்படின்ட்டு. இந்த கேமராமேன் வளைச்சி எடுக்கிறாங்க, ஆனால் எடுக்கிற வீடியோலாம் சரியில்லாமல் போயிடுது. அதில் சர்வீஸ் சார்ஜ் சம்பளம் வேறு வாங்கிக்கிறாங்க. ஓகே, ஓகேங்க, மாட்டி முடிச்சாச்சு. காலையிலேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி சோப் போட்டு ஒரு 30 செகண்ட் ஓட விட்டு வண்டி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த டயஃப்ராம் வந்து கரெக்டாக உட்காரல அப்படின்னா அந்த ஆர்பிஎம் ஒரு லெவலுக்கு மேலே ஏறாது. பாருங்கள், ஆர்பிஎம் ஃபுல்லாக ஏறுது. அப்போது டயஃப்ராம் வந்து கரெக்டாக தாங்க செட் ஆகிருக்கு. நல்லபடியாக நம்ம வந்து டயஃப்ராம் மாட்டி முடிச்சாச்சு. அவ்வளோ சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஈவினிங் கிளம்ப போகிறோம். ரைடு தான், எங்கே போகிறோம் என்னங்கிறத ரெண்டிங்கில் சொல்கிறாங்க. பாய்.